வணக்கம்டா மாப்ள. என்னங்க பேஷண்ட்க்கு இவ்ளோ மோசமா அடிபட்டு இருக்கு? இதுக்கா? பாருங்க சார் முதல்ல. 1 hour later. டாக்டர் என்னாச்சு? டேய் அவன் செத்துட்டான்டா. கொஞ்சம் சீக்கிரம் அட்மிட் பண்ணிருக்கலாம்ல. நீங்களா ஒரு தம்பியா? அப்பாவே அண்ணனை கொலை பண்ணிட்டீங்களே. கொலைகார. நாடகம் வரைய நாடகம். 2 hours later. அண்ணனுக்கு என்ன சின்ன வயசா? விதி முடிஞ்சு போயிட்டாரு, சந்தோஷமா வழி அனுப்பி வை. பொதுவா படத்துல வந்து கிரிஞ்சு சீன் வரலாம், ஆனா இங்க ஒரு ஃபுல் படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியா என்ன? அப்படி எடுக்கப்பட்டதுதான் இந்த வசந்த காவியமான வாஸ்கோட காமா. இப்போதான் தோணிச்சா வரணும்னு. அரை தூக்கத்துல இருந்துச்சு அரை நிர்வாணமா யோசிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ஓபன் பண்ணா கண்ணு இது ஒரு கலியுகம் பத்தின கதை கண்ணுன்னு சொல்லி டைரக்டர் கதைக்க இலங்கையில நடந்த பிரச்சனை நான் சுகா காமிக்கிறாங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. நீங்க போல என்ன சேர்த்து கோத்து விட்ட. இப்ப கட் பண்ணா ஹீரோ நக்குல் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து சீட் பரமசிவம் கிட்ட அவரோட பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. Flashback. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சமூக சேவகரா வர நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு வெளியில விட்டுறாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. அண்ணன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க நம்ம ஹீரோ அண்ணன் வரல அடிபட்டுச்சு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ண ஆபரேஷன் பண்ணி ஆளையே காலி பண்ணி அனுப்பிடுறாங்க டாக்டர். கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. டாக்டர் அவர் கடமை தான் செஞ்சாரு. அண்ணனுக்கு என்ன சின்ன வயசா? விதி முடிஞ்சு போயிட்டாரு, சந்தோஷமா வழி அனுப்பி வை. என்ன எழவி அது. இப்ப ஹீரோ சென்னை வந்ததும் அவர் சித்தப்பா கூட வீடு தேடி அலையிறாரு. அந்த இடத்துல தான் வில்லனை காட்டுறாங்க. பயமா இருக்கு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாச்சும் போடுப்பா. டேய் வக்கீல் ஏதோ சொல்ற இருக்கா? இருங்கம்மா. இந்தாங்கம்மா. இவ்ளோ கைண்ட் ஹார்ட்டடா இருக்கிறாரு, இவரை போய் வில்லன்னு சொல்றீங்க? அட புரியாம பேசாதீங்க தம்பி, நான் தான் அவனை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. ரொம்ப டச்சிங்கா இருக்கு. நான் ஓரமா உட்காந்து சரக்கு ஃபீல் பண்ணிக்கிறேன், நீங்க வெளியே போங்க. கவனித்தீரா? இதுல வேற நல்லவனா இருந்தா வீடு தர மாட்டாங்களாம், அவன் ஒரு கொலைகாரனா இருந்தா தான் வீடு தருவாங்களாம். என்ன கன்றாவின்றா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இப்ப வீடு கிடைக்கணும்னு ஹீரோ என்ன பண்றாரு, டெரரிஸ்ட் கெட்டப்ல போயிட்டு ஹீரோயின் வீட்டுல ரெண்டுக்கு போறாரு. அது என்ன பையன் டெரரிஸ்ட். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அங்க ஹீரோயினோட அப்பா ஆனந்தராஜ் சார் வேற வராரு. இவர் ஒரு டெரரிஸ்ட்னு நம்பி வீடு தராங்க. அதுதான் ரகட் பாய்ஸ். புரியுதுங்களா? ரகட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். பிசிலி பிசிலி. வரமா போடா. மாசனே அது இப்ப எதுக்கு பிஜிலி ரமேஷ் வராருன்னு கேட்காதீங்க, காமெடி சீனாமா. தெரிஞ்சு நேரம் அண்ணன் பொருளை எடுத்துட்டு போறான். அண்ணன் ஆளை போடுறதுக்கு முன்னால ஒரு தம்ம போடுவார்ல. என்னடா நடக்குதுங்க? பசங்க படத்தை சீனா அப்படியே பிசில் வராம காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்கடா. இப்ப வில்லனோட அப்பா வந்து நல்லது பண்ணதுக்காக தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களாம். அச்சிச்சோ. அதனால கோர்ட்ல வாதாடி தோத்த லாயரை வில்லன் வந்து போட்டு தள்ளிடுறாரு. உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? உங்க பழைய வக்கீல் கிட்ட இதே கேள்விதான் கேட்டீங்க. செஞ்சீங்களா? அத்திப்பா செத்துப்பால தூங்கின்னு இருக்கா. நீ சிரிக்கும் போது உன்னை விட யாரும் அழகில்லைன்னு உன்னை பாக்குறவங்களுக்கெல்லாம் தோணும். அடங்கொப்பன் தாமிரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? ஓஹோ, இது கடையில உங்களுக்குள்ள லவ் ட்ராக் வேறையா? சரி, இது கலியுகங்கிறதுனால மாப்பிளைக்கு வந்து ரவுடி கெட்டப் ஓகே, பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு ட்ரெடிஷனல்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? டேய், என்னடா செத்து போன அண்ணன் எப்படா திரும்ப வந்தான்? ஐயோ இவனுங்க ரொம்ப குழப்பறானுங்களே. இந்த கேரக்டர் இதுக்கப்புறம் படத்துல வரவே வராது. இப்ப எதுக்கு வந்ததுன்னு சொல்ல மாட்டானுங்க, ஏன் போச்சுன்னு சொல்ல மாட்டானுங்க. என்ன கருமன்றா எடுத்து வச்சிருக்கீங்க? கர்மம் இல்லைங்க, குர்மா. படம் ஆரம்பிச்சு பாதி போய் இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த வாஸ்கோட காமாவே உள்ள வருது. அதாவது இந்த வாஸ்கோட காமாங்கிறது ஒரு ஜெயிலோட பேரா. உனக்கு இன்னைக்கு ரிலீஸ் பா, கையெழுத்து போட்டு கிளம்பு. ஐயா என்னையா சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்கய்யா. உண்மையில சொல்ல முடியாது, நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றதா அதான் சொல்ல முடியும். உங்க கவர்மெண்ட் திடீர்னு என்ன வெளியே போக சொன்னா நான் எங்கேயா போவேன்? நான் ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டேனுங்களா ஐயா? இந்த ஜெயிலோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, தப்பு பண்றவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க, தப்பே பண்ணாத நல்லவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? சரி, இந்த டைரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல கலியுகம்னு சொன்னதுக்கு ரிலேட்டடா இந்த ஒரு கண்டென்ட் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உருவத்தை இதுவரைக்கும் நான் இந்த கோர்ட்லயே பார்த்தது இல்ல. ஆனா அதுல இருக்கிற கைதிகளுக்கு போலீஸ்க்கும் ஒரு கேம் வேற நடத்துவாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க. இந்த சீனுக்கே காண்டாய் பாக்குற நமக்குள்ள தூக்கல தொங்கிலாங்கிற மாதிரி தோணும். ஆனா டைரக்டர் இதோட நிறுத்தல, இன்னும் என்னெல்லாம் கிண்டி வச்சிருக்காருன்னா. டேய் டேவிட் சொல்லு பர்ஃபெக்ட். இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்களா அவங்க ஆளுங்களாடா? இவனுக்கு 2 பேரும் நம்ம ஆளுங்களே கிடையாது. எப்படி சொல்ற?
என் ஆளு ஊர்ல இருக்கா உன் ஆளு உமன்ஸ் டேல இருக்கா இந்த ஜோக்க இந்த கிரவுண்ட்லயே குழி தோண்டி புதைச்சு. இந்த படத்துல வில்லனோட அப்பவும் கே. எஸ். ரவிக்குமார் சார் தான், ஹீரோட அப்பவும் கே. எஸ். ரவிக்குமார் சார் தான். ஏன்னா கே. எஸ். ரவிக்குமார் சார் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன். ஒரு வழி அதையாவது சொன்னானுங்களே. எப்படி கே. எஸ். ரவிக்குமார் சார் ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு வேற வில்லனே ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இது என் தாத்தாவோட வேலை, பொம்பளை பொறுக்கி. பாஸ், ஹீரோ எதுக்கு ஜெயிலுக்கு வந்தாரு? அதான் தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களே. அந்த கர்மம் தானா எனக்கும் தெரியல. நானே தெரியாம தானே அந்த படத்தை ஃபுல்லா பார்த்தேன். பாபா இப்போ ஒரு வழியா வில்லன் வந்து அவங்க அப்பாவை காலி பண்றதுக்கு தான் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறாருங்கிற மேட்டரை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவான கே. எஸ். ரவிக்குமார் சாரையும் காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு அவரு மட்டும் அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. இதுல எதுக்கு ஜெயில போய் அவங்க அப்பாவை பார்த்தாரு? அவங்க அப்பா எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? அவங்க அப்பா ஏன் ரிலீஸ் ஆகல? ஹீரோ ஏன் அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி அதிக சீன்ஸ் வைக்கல? ஹீரோட அண்ணன் தான் செத்து போயிட்டாரு, அவர் ஏன் திருப்பி வந்தாரு? நான் ஏன் இந்த படத்தை பார்த்தேன்? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கேவலமான படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃபுல்லா பார்த்து ரோஸ் பண்ண நம்ம சேனலுக்கு கைமாற நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஆல்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல என்ன மூவி ரோஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சீக்கிரமே உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.